பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் அவர்கள் அரோராவிடம் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ரொம்பவே சூப்பரா நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த சீசனோட டைட்டில் வின்னர் திவ்யா கணேசன் அவர்கள் வந்திருந்தாங்க. இந்த சீசனோட ரன்னர் அப்பா சபர்நாதன் அவர்கள் வந்திருந்தாரு. அண்ட் இந்த சீசன்ல இவங்கலாம் டைட்டில் வின் பண்ணியிருந்தாலுமே மக்களால அதிகம் பேசப்பட்டது அப்படிங்கிறது அரோரா, கமருதீன், பாரு, கானா வினோத் இவங்கலாம் தான். அதுலயும் கமருதீன் மற்றும் கானா வினோத் இவங்களோட நட்பு மாதிரியே கமருதீன் மற்றும் அரோரா இவங்களோட நட்பும் ரசிகர்கள் மத்தியில மிக பெரும் அளவுல இருந்துச்சு. அன்டில் அந்த ஒரு கார் டாஸ்க் நடக்கிற வரைக்கும், அதற்கு முன்னாடி வரைக்கும் கமருதீனும் சரி, அரோராவும் சரி நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாங்க. பாருனால தான் அப்பப்ப பேசிக்காம இருந்தாங்க. இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனா அந்த கார் டாஸ்க்கு அப்புறம் அரோரா அவங்கள பத்தி பேசவே இல்ல. ஈவன் கமருதீன் வெளிய போறப்ப கூட கமருதீன வந்து பார்க்கல. இதனால கமருதீன் ரொம்பவே அப்செட் ஆகியிருந்தாரு. கமருதீன் மிஸ் யூ அப்படின்னு அரோரா பிக் பாஸ் ஃபினாலே அப்ப சொல்லியிருந்தாலுமே, கமருதீன் மிகப்பெரிய அளவுல அவங்க கிட்ட பேச்சு குடுக்கல. அண்ட் இதனால அரோரா அவர்கள் வெளிய வந்த உடனேயே கமருதீன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா கமருதீன ரீச் பண்ண முடியாம போயிருந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் ரீசென்ட்டா கமருதீன் அவர்களுக்கு தெரிய வரவே, கமருதீன் அவர்கள் அரோராவிற்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. குறிப்பா "நீ எப்படி இருக்க? பிக் பாஸ்லேருந்து வெளிய வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ண போற? அண்ட் உன் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காரு. அரோராவுமே "ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ சொல்லு. நீ வெளிய வந்ததுக்கப்புறம் உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? மக்கள் வந்து உன்ன ஏத்துக்கிட்டாங்களா? அடுத்து என்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ற?" அப்படிங்கிற மாரி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்ல அகைன் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பாருவும் சரி, கமருதீனும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, அரோரா அவர்கள் நெறைய டைம் வந்து வார்ன் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதன்னு. ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்க எப்போதுமே கமருதீன் கூட இருந்திருக்காங்க. வெளிய போறப்பயும் வந்திருந்தாங்கன்னா கரெக்ட்டா இருந்திருக்கும். அந்த ஒரு சின்ன கோவம் தான் கமருதீனுக்கு இருந்திருக்கு. மத்தபடி அவங்க பேசணும்னு நெனச்ச உடனேயே கமருதீன் பேசியிருக்காரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப மதிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில வெளிவந்து ரொம்பவே வைரலா போகுது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மென்ட் கூடிய சீக்கிரமே வெளியாக போகுது அப்படிங்கிற தகவல் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அதுவும் இப்ப கைகோத்திருக்க டைரக்டர் ரொம்பவே யங்கான டைரக்டர். அது மட்டும் இல்லாம அண்ட் அவர் இதற்கு முன்னாடி பண்ணியிருந்த படம் அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில மிக பெரும் அளவுல பேசப்பட்டிருக்கு. அந்த ஒரு டைரக்டர் தான் ரைட்டர் படத்தோட டைரக்டர். பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தமிழ் சினிமால இதுவரைக்கும் 3 படங்கள் ஹீரோவா நடிச்சு முடிச்சிருந்திருக்காரு. அந்த 3 படங்களுமே ரசிகர்கள் மத்தியில மிக பெரும் வரவேற்பு பெற்று 100 கோடி கிளப்ல இணைஞ்சிருந்துச்சு. அண்ட் அத தொடர்ந்து அடுத்ததாக அவரு யார் கூட கைகோக்க போறாரு அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு இல்லையா? அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா, ரைட்டர் படத்தோட டைரக்டர் கூட தான் கைகோக்க போறாராமா. அண்ட் ஏற்கனவே ரைட்டர் படம் மிக பெரும் அளவுல ரசிகர்களால ரசிக்கப்பட்டுச்சு. கன்டென்ட் வைஸ் அந்த படம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அந்த ஒரு டைரக்டர் கூட பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் கைகோத்திருக்காரு அப்படிங்கிறது கண்டிப்பா கன்டென்ட் ஓரியன்டடான படம் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதே நேரம் இந்த படத்த முடிச்ச கையோடையே பிரதீப் ரங்கநாதன் அவர்களே இயக்கி ஹீரோவா ஒரு படம் நடிக்க போறாரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போதைக்கு தமிழ் சினிமால அவர் காட்டுல தான் மழை அப்படின்னு சொல்லணும். நடிக்கிற படமெல்லாம் 100 கோடி கிளப். இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.